எனக்கு ஒரு சங்கடம் உண்டு. அன்னை அழுது கொண்டிருந்தார். இது என்னுடைய மகனுடைய திருப்பில் நிறைவேற்றப்பட்ட இடம். இந்த பார்வையற்றவன் பார்வையுள்ளவனாக மாறினார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று லுதியானோ என்று சொல்லப்படுகிற இடத்தில ஷிலுவை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில பரிசுத்த மாதா காட்சி தந்ததை பற்றி நாம் தியானிக்கிறோம். ஷிலுவை என்ற வார்த்தையின் பொருள் பைன் மரங்களின் காடு என்றுதான். இவளே, இந்த அம்மாவே பைன் மரங்களில் தாய் என்று அழைக்கப்படுகிறோம். ஷிலுவாயின் தரிசனத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. அதாவது இங்கே அன்னை காட்சி அளித்தது ஒரு கத்தோலிக்கா நம்பிக்கையாளரிடம் கிடையாது, ஆனால் ஒரு புரொட்டஸ்டன்ட் பாஸ்டரிடம் தான். பாஸ்டரை நம்பிக்கை கொண்டு வருவது மாதாவின் குறிக்கோள் கிடையாது. ஆனால் பிறகு அந்த நிகழ்வு நடக்கிறது. இதனுடைய வரலாறு என்பது 1457 அன்னையின் நாமத்தில் ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த ஆலயமானது 1532 புரொட்டஸ்டன்ட் ரெவல்யூஷன் காலகட்டத்தில் அந்த கத்தோலிக்க ஆலயமானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இது அழிப்பதற்கு முன்னாலே பங்கு தந்து பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு சில புனித பொருட்கள், தேவாலயத்தின் ஆவணங்கள், பரிசுத்த மாதாவின் படம் சேர்த்தி ஒரு பெட்டியில வைத்து மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாங்க. ஆலயம் அழிக்கப்பட்ட பிறகு அந்த இடம் ஆடு மாடுகள் நடமாடுகின்ற மாட்டுத் தொழுவமாக மாறியது. 2 இடையர்களை மேய்க்கின்ற மக்களுக்கு பரிசுத்த மாதா காட்சியளித்தார். ஆனா இது அம்மா என்று அவங்களுக்கு தெரியல. ஏனென்றால் கத்தோலிக்க நம்பிக்கையின் எந்த அறிகுறியும் அந்த இடத்துல இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை புரொட்டஸ்டன்ட் பாஸ்டர் எடுத்து சொன்ன பொழுது அது பிசாசினுடைய சோதனையாக இருக்கலாம் என்று சொன்னார். ஆனால் மறுபடியும் அடுத்த நாள் பாஸ்டருடைய பிரசன்னத்தில பரிசுத்த மாதா காட்சியளித்து பாஸ்டரிடம் ஒரு விஷயத்தை விண்ணப்பித்தார். எனக்கு ஒரு சங்கடம் உண்டு. அன்னை அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது பாஸ்டர் அன்னையிடம் கேட்டார், ஏனம்மா அழுகிறாய்? அப்பொழுது அம்மா பாஸ்டரிடம் எடுத்து சொன்னார், இது என்னுடைய மகனுடைய ரத்தம் விழுந்த இடம். இது என்னுடைய மகனுடைய திருப்பில் நிறைவேற்றப்பட்ட இடம். இப்பொழுது இது மாட்டுத்தொழுவமாக இருக்கிறது. இந்த மாட்டுத்தொழுவத்தை மறுபடியும் நீ வெளிவிடமாக்க மாற்ற வேண்டும். மறுபடியும் இந்த இடத்தை ஒரு ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டும். என்னுடைய மகனுடைய திருப்பலி மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த புரொட்டஸ்டன்ட் பாஸ்டரிடம் விண்ணப்பித்தார். அதற்கு பிறகு 90 வயசு உள்ள ஒரு தாத்தாவின் உதவியோடு அவர் பார்வையற்றவனாக இருந்தார். அந்த பார்வையற்றவனிடம் இந்த விஷயத்தை எடுத்து சொன்ன பொழுது அவர் சொன்னார், தன்னுடைய பங்கு தந்தையுடைய உதவியோடு அந்த இடத்துல ஒரு பெட்டி மறைச்சு வச்ச காரியம் எடுத்து சொன்னார். இந்த 90 வயசு இருக்கக்கூடிய அந்த மனுஷனோடு சேர்ந்து இந்த இடம் தேடி கண்டுபிடிக்க போகும் பொழுது அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்த உடனே இந்த பார்வையற்றவன் பார்வையுள்ளவனாக மாறினான். அந்த இடத்துல மண்ணு மாத்திய பொழுது அவர்களுக்கு ஒரு பெட்டி கிடைச்சது. அந்த பெட்டியில பரிசுத்த மாதாவினுடைய படம், ஒரு சில ஆவணங்கள், ஒரு சில கோயில் பொருட்கள் எல்லாம் இருந்தது. 1602 தான் இந்த பெட்டி கண்டெடுத்தாங்க. 1622 இந்த ஆவணங்களின் உரிமையாளர்களுக்கு இந்த இடம் திருப்பி கொடுத்தாங்க. மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த ஆலயத்தில் அன்னையின் முதல் திருவிழா, அதாவது செப்டம்பர் 8 மாதாவின் பிறப்பு திருவிழா கொண்டாடும் பொழுது 11,000 கத்தோலிக்கர்கள் அந்த இடத்திற்கு வந்து நன்மை வாங்கி நற்கரணை பெற்றுக் கொண்டதாக வரலாறு கூறுகிறது. கத்தோலிக்க நம்பிக்கையின் எந்த விதமான கத்தோலிக்க விசுவாசம் அழிந்து கொண்டிருந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் விழுந்த மண்ணில மறுபடியும் ஆலயத்தை கட்டி எழுப்பி மாட்டுத் தொழுவத்தை புனித பலிபீடமாக மாற்றினார் தேவத்தாய். இந்த அப்பாரிஷன், இந்த தரிசனம் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? நமக்கு தருகின்ற மெசேஜ் என்ன? நாம் நமது உள்ளத்தை மாட்டுத் தொழுவமாக மாற்றி இருந்தால், நமது உள்ளத்தில பாவ பழக்க வழக்கங்களுக்கு என்னோட உடலை, என்னோட உள்ளத்தை, என்னுடைய ஆத்மாவை அர்ப்பணித்திருந்தால்,
அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்டு விலகி என்னுடைய நெஞ்சே, என்னுடைய உடலை பலிபீடமாக மாற்றுவோம். அப்பொழுது அன்னையின் ஆசீர்வாதம் எல்லா காலங்களிலும் நம் வாழ்க்கையில் இருக்கும். கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, கடந்த கால வாழ்க்கையில் நாங்கள் பலிபீடமாக மாற வேண்டியவர்கள், திருப்பலிபீடத்தோடு இணைக்கப்பட வேண்டியவர்கள், தூய வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கை பயணத்தில பாவங்களும் குறைகளும் பலவீனங்களும் செய்து எங்களுடைய தூய கோவிலை மாட்டுத் தொழுவமாக மாற்றினோம். இயேசுவே, உமது தூய இரத்தத்தால் எங்கள் உடல் உறுப்புகளை கழுவி நாங்கள் மறுபடியும் பலிபீடமாக மாற வேண்டும். பரிசுதா மாதாவோடு இணைந்து நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.